عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فمن يعمل مثقال ذرة خيرا يرى، صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. صدق الله العلي العظيم. அருளாளன் அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் 165வது பெண்கள் பயான் நிகழ்வை ஆரம்பம் செய்கிறேன். அன்பும் அருளும் ஆசியும் ஆதரவும் ஆருயிரு நாயகம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அன்னாரின் வழி வாழ்ந்த வாழுகின்ற வாழப் போகின்ற, குறிப்பாக இந்த மஜ்லிஸை அலங்கரிக்கின்ற அனைவர்களின் மீதும் உண்டாவதாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய அருளுக்குரியவர்களாக நம்மை ஆக்கி வைப்பானாக. வாழும் காலமெல்லாம் சதா அவனுடைய நினைவோடு வாழ்ந்து நாவு அவனை துதிக்கின்ற நிலையிலேயே அல்லாஹ் நமக்கு மரணத்தை தருவானாக. மரணத்தின் நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்து மரணமடையக்கூடிய நசீபை அல்லாஹ் தந்தருள்வானாக. ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை குடும்பத்தினரோடு சேர்ந்து செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கெல்லாம் வழங்குவானாக. திடீர் ஆபத்து, திடீர் முசீபத்து, திடீர் மரணங்களிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நாம் செய்கின்ற எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூலியத்திற்குரியதாக ஆக்கி வைப்பானாக. சொர்க்கத்தை வாஜிபாக்கக்கூடியதாக ஆக்கி வைப்பானாக. யாரெல்லாம் இந்த மஜ்லிஸை கண்ணியப்படுத்தி இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களையும் கண்ணியப்படுத்துவானாக. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவ கண்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தனது மறையிலே குறிப்பிடுவான்: ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரை யரா. எவர் ஒருவர் ஒரு அணு அளவு நன்மை செய்தாரோ அவர் அதனையும் கண்டுகொள்வார். ஒரு சின்ன ஒரு அமல், சின்ன ஒரு செயல், அதற்குரிய ஜஸா, கூலி கட்டாயம் கிடைக்கும் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய கருத்து. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கு, அருளை பெறுவதற்கு தொழுக, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, உம்ரா, குர்ஆன் ஓதுதல், இப்படி பெரிய பெரிய நல்ல செயல்களால் தான் முடியும் என்பது அல்ல. சின்ன விஷயத்தில் கூட அல்லாஹுவினுடைய அன்பும் பேரருளும் கிடைக்கிறது. மேன்மைக்குரியவர்களே, அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, என்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லறங்களில் எதையுமே அற்பமாக கருதாத, நல்லறங்களில் எதையுமே அற்பமாக சின்னதாக நினைக்காத, அஹாக பிவஜிஹி தல்கின், சகோதரருடைய மலர்ந்த முகத்தோடு நீ சந்திக்கிறது இருக்கிறதே அது கூட நல்லது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக அன்பிற்குரியவர்களே, ஒரு சகோதரரை, ஒரு சகோதரியை அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை மலர்ந்த முகத்துடனே பார்ப்பதற்கும் அளப்பரிய நன்மை இருக்கிறது என்பதை இதன் மூலம் நாம் விளங்குகிறோம். இமாத்தத்துல் அதா அனி தரீகி சதகா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பாதையில் கிடக்கக்கூடிய அந்த கற்களையும் முற்களையும், நோவினை தரக்கூடிய அந்த வஸ்துக்களை அகற்றுவதற்கும் சதக்காவினுடைய நன்மை அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதர் ஒரு சாலை வழியாக நடந்து போகிறாரு. அப்போ அங்கே ஒரு கிளை ஒன்று மக்களுக்கு இடையூறாக இருக்குது, ஒரு முள்கிளை. உடனே அதை எடுத்து ஒரு ஓரமாக தள்ளி போட்டார். இந்த செயலை அல்லாஹ் பார்த்து அதை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பாவ மன்னிப்பு வழங்கினான் அப்படிங்கிற ஹதீஸு புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கிறது. ரோட்டில் போகையில் இடையூறு தரக்கூடிய ஒரு கிளை, ஒரு வஸ்து, அதை எடுத்து ஓரமாக போட்டதுனால அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிச்சிட்டான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், இப்போ எந்த அளவுக்கு
சாதாரணமாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கின்ற நிகழ்வுகள். ஆனால் இன்றைக்கி நாம் அதில் கண்டும் காணாமலும் இது நமக்கு தேவையில்லைன்னு ஒதுக்கி தள்ளக்கூடிய பல விஷயங்கள். ஆனால் அதுதான் மறுமையில் வெற்றிக்கு காரணமாக இருக்கிறது என்பதை நாம் விளங்குகிறோம். ஒரு மனிதர் அதே மாதிரி நடுவழியில் இடையூறாக இருக்கிற ஒரு மரத்தை வெட்டிட்டார். பாதையில் மக்களுக்கு இடையூறாக இருக்குது, அந்த மரத்தை வெற்றார், அப்புறப்படுத்தினார். அதனால் அவர் சொர்க்கத்தில் நடமாடுவதை கண்டேன் அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ இவர் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு பெரிய அமல் செய்யலை. அதுக்காக நான் அமல் செய்ய வேணான்னு சொல்ல வரலை. அல்லாஹுவின் கட்டளைகளை சரியான முறையில் நிறைவேற்றணும். அதையும் தாண்டி நம்முடைய பழக்க வழக்கங்களில் பிற மனிதருக்கு பயனளிப்பவராக இருக்கணும், பிற மக்களுக்கு பயன் தரக்கூடியவர்களாக இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட அல்லாஹுடைய ரிலாவையும் லிகாவையும் சொர்க்கத்தையும் பெற முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். என்பதற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஒரு தடவை சொர்க்கத்தில் ஒருத்தர் புரண்டு படுத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். இவருக்கு சொர்க்கத்தில் இவ்வளவு பெரிய இடம் கிடச்சிருக்கு, அப்படி என்ன நல்ல அமல் செஞ்சார் அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இந்த உலகத்தில் இருக்கையில் நடைபாதையில் மக்களுக்கு தொந்தரவு கொடுக்குற கல் முள்ளை நான் என்ன செய்வேன், அகற்றினேன். இந்த நற்செயலுக்கு கூலியாத்தான் அல்லாஹ் எனக்கு இவ்வளவு பெரிய சொர்க்கத்தில் இடம் கொடுத்துருக்கிறான் அப்படின்னு அவருக்கு பதில் சொல்லப்பட்டிருக்கு. ஆக அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கி பார்க்குறோம், நாம் போய்கிட்டு இருக்கையில் வாகன விபத்து, இயற்கை சீற்றத்தால் பாதைகளில் ஏற்படுகின்ற இடையூறுகள், இதையெல்லாம் நாம் கண்டும் காணாமல் போகிறோம். அப்போயெல்லாம் நாம் என்ன செய்யணும், அவங்களுக்கு உதவணும், சமூக சேவை செய்யணும், களப்பணி ஆற்றணும் அப்படிங்கிற சிந்தனை வர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக வழிகாட்டி இருக்கிறாங்க. ஒரு தடவை அன்னை ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க, ஒரு ஏழை பெண்ணு தன்னோட 2 குழந்தைகளை தூக்கிக்கிட்டு என்கிட்ட வந்தா. ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, ஒரு ஏழை பெண்ணு தன்னோட 2 குழந்தைகளை தூக்கிக்கிட்டு என்கிட்ட வந்தாங்க. அவங்களுக்கு நான் 3 பேரிச்சம்பழம் கொடுத்தேன். கொடுத்தேன். உடனே அதை தம் குழந்தைகளில் ஆளுக்கு ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுத்துட்டு ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்றதுக்கு தன் வாய்க்கு கொண்டு போனான். அப்போ அந்த ஒரு பேரிச்சம்பழத்தை அந்த குழந்தை கேட்குது. உடனே அந்த பெண்மணி தான் சாப்பிட வச்சுருந்ததையும் எடுத்து 2ஆக பிச்சு அந்த குழந்தைக்கு 2 குழந்தைக்கும் பங்கிட்டு கொடுத்துட்டான். இந்த தாயோடைய நிலையை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவள் செஞ்சதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் நான் சொன்னேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த செயலின் காரணமாக இந்த குழந்தை தான் பெற்ற குழந்தைக்கு அன்பையும் கருணையும் காட்டியதற்காக அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கடமையாக்கிட்டான். அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை அவுஜபத்துலஹா பிஹல் ஜன்னா, அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கடமையாக்கிட்டான். இந்த செயல்னால நரகத்திலிருந்து அவரை பாதுகாத்துட்டான் அப்படின்னு சொல்லி விடுதலை அளிச்சிட்டான். நரகத்திலிருந்து அல்லாஹ் விடுதலை கொடுத்து விட்டான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார். இப்போ குழந்தைக்கு, பெற்ற பிள்ளைக்கு அன்பு காட்டினதுக்கு, கருணை காட்டினதுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்குறான்னு சொன்னால், அன்பிற்குரியவர்களே, சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன ஒரு அமல், ஆனால் அதனுடைய கூலி அளப்பரியதாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இன்றைக்கி பல அமல்கள் கண்டும் காணாமல் கடந்து விடுகிறோம், பொடுபோக்காக உதறி தள்ளி விடுகிறோம். ஆனால் நாம் செய்கின்ற அந்த அமல்கள், அந்த செயல்கள் இருக்கிறதே, நமக்கு கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய வெகுமதியை தூரமாக்கிவிடும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உம்மு புசைத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், நாயகமே, உங்களின் மீது அல்லாஹ்வுடைய அருள் பொழியட்டும். ஒரு ஏழை என்கிட்ட யாசகம் கேட்குறாரு, என் வாசலில் நிற்கிறாரு, அவருக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டேன். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருக்கு கொடுக்கறதுக்கு கால்நடையுடைய அந்த தீக்கப்பட்ட அந்த கால் குழம்பு தவிர வேறது இல்லாவிட்டாலும் அதையே நீ கொடு. ஆடு அறுத்தோம், பக்ரீத்தில் குர்பானியினுடைய பிராணியை ஆடு அறுத்து காலை வாட்டி வச்சுருப்போம். கால் வாட்டையில் கால் குழம்பு என்ன செய்யும், கீழே விழுந்துடும். அந்த கால் குழம்பு, கருகிய கால் குழம்பையாவது நீ என்ன செஞ்சிரு, கொடுத்துரு. உங்ககிட்ட கேட்டாங்கன்னா நீ கொடுக்காம இருக்காத, அற்பமாக கருதாத, என்கிட்ட எதுவுமே இல்லையே, நான் என்ன செய்யறதுன்னு யோசிக்காத. ஒரு அற்ப பொருள்னு நீ நினைக்கிறதா இருந்தால் கூட
அதை கூட நீ அவருக்கு கொடு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ தீக்கப்பட்ட சுடப்பட்ட அந்த ஆட்டுடைய குழம்புங்கிறது ரொம்ப மட்டமான பொருள். இப்போ நோக்கம் என்னன்னா, கையேந்தியவரை நாம் வெறுங்கையோடு அனுப்பக்கூடாது, யாசிப்பவருக்கு கொடுக்கணும். எனவே நம்மள்கிட்ட எதுவும் இல்லைனாலும் யாராவது கை நீட்டி கேட்டுட்டாங்கன்னு சொன்னால் ₹1 என்ன செஞ்சிடணும், அவருக்கு கொடுத்துடணும். சின்ன ஒரு அமல், ஆனால் அதை கூட நாம் துச்சமாக கருதக்கூடாது. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இப்போ குறைந்த அளவிலான ஒரு சின்ன பொருள் தான், அதை கூட வெட்கப்படக்கூடாது. இதை போயா தர்மம் செய்கிறது, இதை போயா கொடுக்கறது. அந்த காலத்தில் எதுவும் வாசல் தேடி ஒரு ஏழை வருவார், ஒரு பேரிச்சம்பழம் அல்லது ஒரு ரொட்டி துண்டு அல்லது ஒரு பாதாம் பருப்பு, இதை தர்மமாக கொடுக்கறது கூட என்ன செய்வாங்க, இதெல்லாமா கொடுக்கறது அப்படின்னு வெட்கப்படக்கூடியவங்களா இதையெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் இது மாதிரியான பொருட்களை கொடுக்கறத நீங்கள் என்ன செய்யுங்க, பெருமதிப்புள்ளதாகத்தான் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் எதை கொடுத்தாலும் உங்கள் உள்ளத்தை பார்த்து அல்லாஹ் கூலி கொடுக்கறதுல சிறந்தவனாக இருக்கிறான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறாங்க. ஒரு சஹாபி வருவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான தர்மம் செய்கிறத பற்றி சொல்கிறாங்க. இப்போ தான தர்மம் செய்கிறத பற்றி சொன்ன உடனே அவர் சுமை தூக்கியாக இருந்து கூலி வேலை செஞ்சு என்ன செஞ்சார், ஒரு அரை சாழ் பேரிச்சம்பழத்தை வாங்கிட்டு வந்து தர்மம் செஞ்சார். இன்னொரு மனிதர் அதை விட அதிகமாக கொண்டு வந்து தர்மம் செஞ்சார். இதை பார்த்த முனாஃபிக்குகள், 2 சகோதரர் 2 தோழர்கள், ஒருத்தர் அரை சாழ் சதக்கா செய்கிறாரு, இன்னொருத்தர் 1 சாழ் சதக்கா செய்கிறார். இப்போ இதை பார்த்து அந்த முனாஃபிக்குகள் சொன்னாங்க, பேருக்கும் புகழுக்கும் தான் என்ன செய்கிறாங்க இவர் 1 சாழ் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி பிறர் பாராட்டணுங்கிறதுக்காகத்தான் இவர் செய்கிறாருன்னு குறை பேசுனாங்க. அப்போ தான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சால், ஒரு வசனத்தை இறக்கி வச்சு, தான தர்மம் செய்கிறவங்களை பற்றி குறை பேசுகிறீங்க, சிரமப்பட்டு சம்பாதிச்சதை தான் அவங்க என்ன செய்கிறாங்க, இயலாதவங்களுக்கு கொடுக்குறாங்க. எனவே என்ன செய்யாதீங்க, இப்படி குறை பேசுகிறவங்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு அப்படின்னு 9வது அத்தியாயம் 79வது ஆயத்தில் அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வச்சான். ஆக அன்பிற்குரியவர்களே, நம்மள்கிட்ட இருக்கிற பொருட்கள் அது சிறியதாக இருந்தால் கூட அதை நாம் வெட்கப்படாமல் என்ன செய்யணும், பிறருக்கு கொடுக்கணும். அதைத்தான் அல்லாஹ் நம்ம மேலே சொன்ன வசனத்தில் சொல்லுவான், ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரை யரா. நீங்கள் ஒரு சின்ன ஒரு அணு அளவு ஒரு அமலை செஞ்சாலும் அதை நீங்கள் காண்பீர்கள், அதற்குரிய பகரத்தை கூலியை பெற்றுக்கொள்வீர்கள். கடுகின் அளவு இருந்தாலும் சரி அதை நாம் உங்களுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லுவோம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தான் மகன்கிட்ட சொல்லுவாங்க, என்னருமை மகனே, நன்மையோ தீமையோ அது கடுகுனுடைய விதையளவு இருந்தாலும் சரி, அது கரும் பாறைக்குள்ள அல்லது வானத்திலோ அல்லது பூமியின் ஆழத்திலோ மறைத்திருந்த போதிலும் உங்களுக்கு கணக்கு கேட்கும் போது நிச்சயம் அல்லாஹ் அதை கொண்டு வந்துடுவான் அப்படின்னு என்ன செய்வாங்க, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகன்கிட்ட சொல்லி காட்டுவாங்க. இமாம் அபு தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய இறைநேசர், ஒரு படகுல ஒரு சுன்னத்து, ஆனால் அந்த சுன்னத்தை என்ன செய்வோம், நாம் சர்வசாதாரணமாக கருதுகிறோம். சின்ன விஷயம், பிள்ளைங்களுக்கு மக்தபில் சொல்லித்தர்றோம். இப்போ இருக்கிற பிள்ளைகள்லாம் படிச்சிருப்போம், ஆனால் எத்தனை பேர் அமல் செய்கிறோம்? சஹாபாக்கள், தாபீன்கள், இமாம்கள், பெரிய பெரிய இறைநேசர்கள் அந்த சின்ன விஷயத்தை அமல் செய்கிறதுல எவ்வளவு முயற்சி எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு இங்கே நம்ம யோசிக்கணும். மேன்மைக்குரியவர்களே, அன்புக்குரிய மாணவ கண்மணிகளே, இமாம் அபு தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு படகுல கரை ஒதுங்குறாங்க. இப்போ இறங்குறாங்க, அந்த படகுல இருந்து கரையில் இறங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு படகுல இன்னொருத்தர் ஏறி உட்கார்ந்துருக்கிறார். இப்போ அவர் என்ன செஞ்சார், தும்மல் வந்துச்சு. தும்மன் அவர் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்வை புகழ்ந்தார். இதை அபு தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காதில் கேட்டாங்க. இதை அபு தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காதில் கேட்டு இன்னொரு தங்க காசை கொடுத்து பக்கத்து படகுல போய் டிக்கெட்டை வாங்கி அந்த படகுல ஏறிக்கிட்டாங்க. ஏறிக்கிட்டு போய் கேட்டாங்க, இந்த மாதிரி தும்பிட்டு இந்த படகுல யார் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னவர், தும்பினவர் யார், யார் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னவர் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இவர் தான் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாருன்ற உடனே யர்ஹமுக்கல்லா அப்படின்னு அபு தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க. சொல்லிவிட்டு என்ன செஞ்சிடறாங்க, அடுத்த நிறுத்தத்தில் இறங்கி இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஒருத்தர் தும்பினார், அந்த தும்பலுக்கு தும்பினா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும், அதை கேட்டவர் யர்ஹமுக்கல்லா சொல்லணும். பிள்ளைங்கள்லாம் படிச்சிருக்கிறோம், ஆனால் எத்தனை பேர் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம்? இப்போ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி
ஒரு தங்க காசை செலவழித்து அந்த சுண்ணத்தை நிறைவேற்றினாங்க. வீட்டுக்கு வந்துட்டாங்க, வீட்டில் படுத்திருக்கிறாங்க, ஒரு கனவு காண்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கனவுல காட்சி அளித்து, அபுதாவுதே ஒரு தங்க காசை செலவழித்து சொர்க்கத்தை பெற்றுக்கொண்டீர், ஒரு தங்க காசை செலவழித்து சொர்க்கத்தை பெற்றுக்கொண்டீர் அப்படின்ற சுபச்சோபனத்தை சொன்னாங்க. ஒரு சின்ன சுண்ணத்து தானே, எத்தனை சுண்ணத்துகள். இன்றைக்கி சின்ன பிள்ளைங்க தொழுகைக்கு வர்றாங்க, தொழுகிறதே பெரிய விஷயந்தான். சலாம் கொடுத்தமோ இல்லையோ வேகமாக எந்திரிச்சு வந்துடுவாங்க. சுண்ணத் தொழுகணுங்கிற சிந்தனை இருக்கிறதில்ல. இப்போ இருக்கிற மாதிரியே தான் பெரியவங்களும் சுண்ணத்து தொழணுன்ற சிந்தனை இருக்கிறதில்ல. ஒரு சுண்ணத்து தானே அப்படின்னு நம்ம அசால்ட்டாக இருப்போம். ஆனால் அந்த சுண்ணத்து தான் அபுதாவுத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு சொர்க்கத்தை பெற்று தந்தது அப்படின்னு நாம் பார்க்குறோம். ஒரு மனிதர் இப்படி சொல்லுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் என்ன செஞ்சார், அவர் ஆடை தைக்கிற ஊசி வச்சுருந்தார். அந்த ஊசியின் மூலமாக சொர்க்கத்தை பெற்றுக்கொண்டார். ஆடை தைக்கிற ஊசி. அவர் சொல்லுவாராம், உங்கள்கிட்ட யாருக்காவது ஆடையை தைக்கணும்டா என்கிட்ட வந்து நீங்கள் ஊசி வாங்கிக்கோங்க. நீங்கள் ஆடை தைக்கணுன்னா என்ன செய்யணும், கிழிஞ்சு போச்சு அப்படின்னா என்கிட்ட வந்து ஊசி வாங்கிக்கோங்க அப்படின்னு. இப்படி இரவலாக அவர் அந்த ஊசியை கொடுப்பார், அறிவிப்பு செஞ்சுக்கிட்டே இருப்பாராம். இதன் காரணமாக இவருக்கு சொர்க்கம் கிடைத்தது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவான். ஆக அன்பிற்குரிய தாய்மார்களே, சின்ன விஷயந்தான். ஆனால் நம்ம மனதார மனமுவந்து இஹ்லாஸான முறையில் செய்யும்போது, அல்லாஹுக்காக அர்ப்பணிக்கும் போது, சின்ன ஒரு நம்ம நடப்பில் இருக்கிற பழக்க வழக்கத்தில் இருக்கிறத கூட அல்லாஹ் கபூல் செஞ்சு பொருந்தி கொள்கிறான். அவனுடைய அன்பை நமக்கு நிரப்பமாக பொழிகிறான். நாம் தொடர்ந்து உட்கார்ந்து குர்ஆன் ஓதி, தொழுது, நோன்பு வைத்து, இன்ன பிற அமல்கள் செய்து கிடைக்கிற நன்மைகளை விட இது மாதிரியான விஷயங்களின் மூலமாக அற்புதமான நன்மைகளுக்கு சொந்தக்காரரா, அல்லாஹுவின் அடுத்த வீட்டுக்காரராக ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். பேரறிஞர் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய ஆசான் பிஷ்ருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய ஆசிரியர், ஆன்மீக ஞானி பிஷ்ருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஆரம்ப காலத்தில் இவங்க மதுப்பிரியராக இருந்தாங்க. அதிகமாக மது குடிப்பாங்க, போதையில் இருப்பாங்க. ஒரு நாள் போதையில் குளியலறைக்கு பக்கத்தில், பாத்ரூமுக்கு பக்கத்தில் படுத்து கிடக்கிறாங்க. அந்த குளியலறைக்கு பக்கத்தில் ஒரு துண்டு சீட்டு கிடக்குது. அதில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு எழுதப்பட்டிருக்குது. இதை பார்த்து இது குர்ஆனுடைய வசனமாச்சே அப்படின்னு சொல்லி எடுத்து அதை சுத்தம் செஞ்சு ஒரு வெள்ளி காசுக்கு கொஞ்சம் நறுமணம் வாங்கி அந்த பேப்பரில், ஏன்னா கீழே கிடந்துச்சு பாத்ரூமுக்கு பக்கத்தில், அதில் நறுமணத்தை தடவி அதை அழகாக்கி அதை வீட்டினுடைய பரன் மேலே வச்சுட்டாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு கனவு கண்டாங்க. அந்த கனவுல சொல்லப்பட்டுச்சு, பிஷ்ரே, நீ நம்முடைய பேரை எப்படி மணங்கமலை செய்தையோ நாமும் இனி ஓம் பெயரை மணங்கமலை செய்கிறோம். எப்படி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை அத்தர் தடவி அதை மணக்க வச்சதுனால இனி வாழ்க்கை மணக்கும், எல்லாரும் உன்னைய புகழ்வாங்க அப்படின்ற ஒரு சுப செய்திய விஷயம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை கண்ணியப்படுத்துறதுனால ஒரு மதுப்பிரியரா, குடிகாரராக இருந்தவரை அல்லாஹ் இறைநேச செல்வராக மாற்றி விட்டான். உலகமே புகழக்கூடியவராக அல்லாஹ் மாற்றிட்டான். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவ கண்மணிகளே, மதரசாவில் நிறைய விஷயம் படிக்கிறோம். ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள்னு உதாசீனப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். எத்தனையோ குர்ஆனுடைய பேப்பர்கள், தீனியாத் புக்கில் இருக்கக்கூடிய அந்த துவாக்களினுடைய அந்த பேப்பர்கள் எல்லாம் கிழிஞ்சு கீழே கிடக்கும். கண்டும் காணாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் நம்ம காணலாம். அப்போ கண்ணியப்படுத்தணும். அதை கண்ணியப்படுத்தினா அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்துகிறான். சின்ன விஷயந்தான், பொடுபோக்காக இருக்கிறோமா இல்லையா, அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். பாங்கு சொல்லப்பட்டுச்சு, மதரசால இருந்தோம். பாங்கு சப்தத்தை கேட்ட உடனே அமைதியாக உட்காந்துருந்தோம். பாங்குக்கு பதில் சொல்லணும். ஒன்று என்ன செய்யணும், பாங்குக்கு பதில் சொல்லணும், சொல்கிறதையே சொல்லணும். சில இடங்களில் அதற்கு பதில் சொல்லணும். ஒன்று. இன்னொன்று, தொழுகைக்கு போகணும், தொழுகைக்கு தயாராகணும். பாங்குக்கு பதில் சொல்கிறது ரெண்டு விஷயம். ஒன்று பாங்குக்கு பதில் சொல்கிறது ஒன்று, இன்னொன்று பாங்குக்கு பதிலுங்கிறது தொழுகைக்கு தயாராகிடுறது. அப்படி இப்போ ஒரு தடவை என்ன செஞ்சாங்க, அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கொல்லர் வசித்து வந்தார். அவர் இறந்து போயிட்டார்.
இறந்ததுக்கு பின்னாடி அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹியோட சொர்க்கத்தில் இருக்கிறதா பல நபர்கள் கனவு காண்கிறாங்க. அந்த கொல்லரை பல நபர்கள் கனவு காண்கிறாங்க. அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி மாபெரும் இறைநேசர், அந்த பெரிய இறைநேசரோட இவர் இருக்கிறதா என்ன செய்கிறாங்க, சொர்க்கத்தில் இருக்கிறதா கனவு காண்கிறாங்க. இப்போ வந்து கேட்டாங்க அந்த கொல்லருடைய மனைவிட்ட, உங்கள் கணவர் என்ன அமல் செஞ்சார்? சொர்க்கத்துக்கு போயிட்டாரு, சொர்க்கத்தில் இமாம் அஹமது பின் ஹம்பலோடு இருக்கிறாரு, உங்கள் கணவர் என்ன அமல் செஞ்சார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொன்னாங்க, என் கணவர் பெருசாக எந்த ஒரு வணக்க வழிபாடும் இல்லை, ஆனால் அவர் என்ன செய்வார், பாங்குக்கு மரியாதை கொடுப்பார், பாங்குக்கு மரியாதை கொடுப்பார். பாங்கு சொல்லப்பட்டால் அவர் கொல்லம்பற்றையில் ஓங்கி சமட்டியில் அடிச்சுக்கிட்டு இருப்பார். பாங்கு சத்தம் கேட்ட உடனே அப்படியே நிப்பாட்டிடுவார். சமட்டியில் என்ன செய்ய மாட்டார், அடிக்க மாட்டார், அப்படியே அமைதியாகிடுவார். பாங்குக்கு பதில் சொல்லுவார், பாங்குக்கு பதில் சொல்லுவார். அதனால தான் அவருக்கு சொர்க்கம் கிடச்சிருக்கும் அப்படின்னு அவங்களுடைய மனைவி சொன்னாங்க. இன்றைக்கி நாம் எத்தனையோ தடவை பாங்கு சொல்லப்படுது, பசங்க விளையாண்டுக்கிட்டே இருக்கிறாங்க, பள்ளி பக்கம் போகணுங்கிற சிந்தனை வர்றதில்லை, கண்டுக்கிறதில்லை, விளையாட்ட வர்றதில்லை. ஆக எந்த அமல் வேலை செய்யலாம், அதையும் தாண்டி ஆத்மார்த்தமாக மானசீகமாக செய்கிற வேலையை விட்டுட்டு பாங்கிற்கு மரியாதை கொடுக்கும்போது அல்லாஹ் அவருக்கு மரியாதை தர்றான். பல நேரங்களில் இல்லை, எல்லா அதிகமான நேரங்களில் உஸ்தாதை கூட பார்ப்பேன், நானும் படுத்திருப்பேன், அவங்களும் படுத்திருப்பாங்க. பாங்கு சொன்ன உடனே நல்லா தூக்கத்தில் இருந்தால் கூட எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. இப்போ அது மாதிரியான ஒரு இது நல்ல ஒரு பழக்கம். அல்லாஹ் அதை கபூல் செய்கிறான், அல்லாஹ் அதை பொருந்திக் கொள்கிறான். அல்லாஹுக்காக மானசீகமாக ஆத்மார்த்தமாக இஹ்லாஸான முறையில் நாம் செய்யக்கூடிய சில பழக்க வழக்கங்கள் கூட அது அல்லாஹுவின் அன்பிற்குரியதாகிறது. சின்னஞ்சிறு அமல்கள் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். சின்ன சின்ன விஷயங்களையும் நாமும் அமல் செய்து அல்லாஹுவினுடைய அன்பையும் அல்லாஹுவினுடைய ரிதாவையும் அல்லாஹுவினுடைய லிகாவையும் பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. நம்முடைய இந்த அமால்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய குர்பானிகளை கபூல் செய்வானாக. அதில் ஏற்பட்ட தவறுகளை பொருந்திக் கொள்வானாக. குர்பானியில் அறிந்தோ அறியாமலோ நாம் தவறு செய்திருந்தால் அதையெல்லாம் அல்லாஹ் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றித் தருவானாக. நாம் செய்கின்ற எல்லா அமலையும் கபூலியத்திற்குரியதாக ஆக்கி வைப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.